சென்னை டி நகரில் வங்கிக்குள் புகுந்து ஊழியரை வெட்டிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. டி நகர் பர்கிட் சாலையில செயல்பட்டு வரக்கூடிய HDFC வங்கிக்குள்ள இன்று காலை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் உள்ளே புகுந்து, அதாவது வாடிக்கையாளர் போல உள்ள வந்து அந்த வங்கி ஊழியரை சம்பந்தப்பட்ட வங்கி ஊழியரை வெட்டுவதற்கு முன்பு நோட்டமிட்டு அனைவரும் அதாவது ஏற்கனவே அவர் உள்ள நோட்டமிட்டு கொஞ்சம் கூட்டம் அதிகம் இருக்கின்ற காரணத்தினால மீண்டும் கூட்டம் இல்லாத நேரத்தை பார்த்து வங்கி ஊழியர் ஒருவருடைய காதை வெட்டியிருக்கிறார். வெட்டுப்பட்ட அந்த வங்கி ஊழியருக்கு காது பக்கம் மிகவும் பலத்த காயம் அடைந்த காரணத்தினால அதிக ரத்தம் போயிருக்கு. அவர் வெட்டப்பட்ட காரணத்தினால அந்த இரத்த காயம் ஏற்பட்டு அவர் உடனடியாக தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சக ஊழியர்கள் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த நபரை உடனடியாக அங்கேயே கையும் களமாக பிடித்து காவல்துறையிற்கு தகவல் கொடுத்து அந்த சம்பந்தப்பட்ட நபரை காவல்துறையிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். அதே போல வங்கி ஊழியர், இந்த காது வெட்டப்பட்ட அந்த வங்கி ஊழியர் தினேஷ் சம்பவம் நடந்த உடனடியாக அவரை அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையையும் அவரை அனுமதித்து சேர்த்து அவருக்கு சிகிச்சையும் அளித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த காயமடைந்த வங்கி ஊழியர் தினேஷ் என்பவர் ஏற்கனவே அவருடன் சம்பந்தப்பட்ட நபர், அதாவது உள்ளே அடையாளம் தெரியாத நபர் வெட்டினார்ல, அவருக்கும் இவருக்கும் ஏதாவது ஏற்கனவே முன்விரோதம் இருக்கிறதா அப்படின்ற கோணத்துல விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். CCTV காட்சிகளை ஆராய்ந்து வருகிறார்கள். ஏற்கனவே இந்த அடையாளம் தெரியாத நபர் எத்தனை முறை வங்கிக்கு வந்திருக்கிறார், ஏதாவது ஏற்கனவே வங்கிக்கு இவருக்கும் அந்த வங்கி ஊழியர் தினேஷுக்கும் தகராறு ஏற்பட்டு இருக்குதா அப்படின்ட்டு தொடர்ந்து CCTV காட்சிகளை ஆய்வு பண்ணி வராங்க. 2-3 நாட்களாக இருக்கக்கூடிய CCTV காட்சிகளை ஆய்வு பண்ணி வராங்க. தொடர்ந்து இந்த நபர் எங்கிருந்து வருகிறார், என்ன காரணம் என்று அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்.